ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் அது தேவனுடைய விருப்பமும் அது அடியார்களுடைய போதகருடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே இந்த நாளிலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட அவருடைய வாக்குத்தத்தங்களை ஷேர் பண்ண போகிறார். ஏன்னா ஆண்டவர் உங்களோடு அவருடைய வாக்குத்தத்தங்களை ஷேர் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் உங்களோடு பேச விரும்புகிறார். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை Sunday service for the ஞாயிறு ஆராதனை 22/11/2030. ஆகவே இன்றைக்கு இந்த ஞாயிறு ஆராதனை 22/11/2022 ஆண்டுல தேவன் இந்த நவம்பர் மாசத்துல கொடுக்கிற இந்த வாக்குதான் தேவனானவர் இன்றைக்கு சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை. இதுக்கு ஆண்டவர் சொல்லுகிற தலைப்பு சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆகவேதான் வேதம் சொல்லுது living hope for freedom. A living hope for freedom. சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை. ஆகவே ஆங்கிலம் சொல்கிறது a living hope for freedom. A living hope for freedom. ஆகவே சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை. எழுதி கொள்ளுங்கள், நோட் பண்ணுங்க. நான் நேருக்கு சொல்றேன், நீங்க தயவு செய்து எது வாங்குறீங்களோ இல்லையோ, செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்றது இல்லையோ, நீ செல்போன் வாங்குறது இல்லையோ, உன் வீட்டுக்கு டிவி ரீசார்ஜ் பண்றது இல்லையோ, உன் வீட்டுக்கு நீ கரண்ட் பில் கட்டினோட நீ வெளிச்சம் இல்லாத ஆவலுக்கு வைத்துக் கொண்டு பாட்டில் கெரோசின் விளக்கு கூட வைத்துக் கொள். ஆனால் ஒரு டைரி வாங்க மறவாதே. 2020 and 21 ஆண்டவர் வித்தியாசமான வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நினைக்கும் தேசத்து மக்களுக்கும் இணையதள வாயிலாக நம்மோடு தொடர்புள்ள மக்களுக்கும் தேவனானவர் பேசுகிற வார்த்தைகள் மிக வித்தியாசமாய் வருடத்துக்கு வருடம் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் வித்தியாசம். ஆகவே நீங்கள் முதலாவது நீங்கள் ஒரு டைரி வாங்கி அல்லது ஒரு நோட்டை வாங்கி நீங்கள் ஒவ்வொரு நாளும் வருகிற வார்த்தைகளை குறிப்பு எடுக்க வேண்டும். அன்பு தம்பிமார்கள் பிரியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அன்பு தகைமார்கள் பிரியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், அன்பு சகோதர சகோதரிகள் பிரியா உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வேத வசனத்தில் அறிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை ஆராய்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை ரிசர்ச் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். பைபிள் இஸ் ரிசர்ச்சிங் ஃபார் தி எஸ்ரா. அப்ப எஸ்ரா என்பவன் தேவ மனுஷன், அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகளை குறிப்பெடுத்து அந்த வார்த்தைகளை அவன் தியானம் பண்ணுவான், அதை ஆராய்ச்சி செய்து பார்ப்பான். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு போய்விட்டு அத்தோடு நான் விட்டுக்கிட்டேன் என்று சொல்லி அல்ல. ஆகவே நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் வேதத்தை நோட் பண்ணி குறிப்பெடுத்து அதை கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தேவையான பரிமாணங்கள் நீங்கள் குறிப்பெடுத்து அந்த குறிப்புகளை வைத்து அந்த குறிப்பின் பிரகாரம் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசித்து படித்து அதை தியானம் பண்ண வேண்டும். நீங்க ஞாயிற்றுக்கிழமை கேட்டுட்டு போயிட்டு அதோட வாசல சபையின் வாசல அல்லது கேட்டை தாண்டி போன உடனே மறந்துட்டு போறதுக்காக அல்ல. தேவன் கொடுக்கிற அனுதின மன்னா, தேவன் கொடுக்கிற அனுதின வார்த்தை, தேவன் கொடுக்கிற அனுதின பொக்கிஷம் பணம் எங்க இருக்கிறதா? வேதத்தில் இருக்கிறது. பொக்கிஷங்கள் எங்க இருக்கிறது? தேவனுடைய வேதத்தில் இருக்கிறது. பணம், பொருள், சொத்து இதெல்லாம் எங்க இருக்கிறதா? தேவனுடைய வேதத்தில் இருக்கிறது. இதை வாசிக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வருகிற வார்த்தைகளை குறிப்பெடுக்க வேண்டும். 2021 உங்க எல்லாரிடத்திலையும் நீ படிக்க தெரிஞ்ச நபராக இருந்திருப்பேன் சொன்னா, எழுத படிக்க தெரியும்னா நீ குறிப்பெடுத்து வைத்து நீ அதை ஒவ்வொரு நாளும் வாசித்து அந்த வார்த்தையை தியானம் பண்ணும்போது, அதை ஆராய்ச்சி பண்ணும்போது, அடுத்தவன் குடும்பத்தை ஆராய்ச்சி பண்ணுவதல்ல, அடுத்த மனைவி பிள்ளைகளை ஆராய்ச்சி பண்ணுவதில்லை, அடுத்தவனுடைய வளர்ச்சியை பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவதில்லை, அடுத்தவனுடைய வசதி வாய்ப்புகளை பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவதில்லை, அவங்க போற நகை நட்டுகளை பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவதில்லை, அவங்க கார் பங்களா பார்த்து ஆராய்ச்சி பண்ணுவதில்லை, பொறாமை கொள்வதில்லை, அவர்களோடு எதிர்த்து அவர்கள் எப்படி இருந்தா நான் இப்படி அந்த போட்டி பொறாமைகள் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை நீ அனுதினம் தியானம் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி தியானம் பண்ண பொழுது ஆண்டவராக தேவன் இந்த பூமிக்குரிய சகல ஆசீர்வாதத்தோடு உன்னை வாழ வைப்பதோடு கூட பரலோகத்துக்குரிய சுதந்திரவாளிகளாக, பரலோகத்தில் சுதந்திரவாளிகளாக, பரலோகத்தில் சுதந்திரத்தை பெற்றுக் கொள்கிறவர்களாக ஏதோ வாழ்ந்தோம் செத்தோம் எங்க போறது எனக்கு என்ன தெரிய போது, செத்த மண்ணில் தான் போடுவாங்க. அப்படி அல்ல, நீங்கள் சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள
வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை கடமைப்படுவோம். கையிருந்த வேகமா தட்டுகிறார். கரகோஷமா தட்டுங்க. நல்ல தட்டுங்க பாருங்க. ஆண்டவராகிய தேவன் மகிமைப்படுவார். இந்த கல்வாரி கம்யூனிட்டி பேராலே இந்த பூமியில தட்டுங்க. இந்த கை தட்டத்தை, இந்த கை சத்தத்தை, இந்த ஆரவாரத்தை, இந்த எக்காலத்தை தேவன் பகல் ராஜ்யத்திலிருந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் கொடுக்கிறதான தீர்க்கதரிசன வார்த்தைகள், தேவன் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் இந்த தேசத்து மக்களுக்கும் உன்னை கொண்டு கொடுக்கிற வார்த்தை, உன் சபைக்கு கொடுக்கிற வார்த்தை, உன் குடும்பத்திற்கு கொடுக்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை கொண்டு போய் நீ அநேக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசனமான வார்த்தையை போதிக்கத்தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். படித்திருந்தும் தேவனுடைய வார்த்தையை குறிப்பெடுக்காத மக்கள், கண்ணு பார்க்கப்பட்டிருந்தோம், கண்ணு தெரிந்திருந்தும் குருடர்கள் என்பதை மறந்து விடாதிருங்கள். குருடர்களாய் வாழ்கிறோம், முடவனாய் வாழ்கிறோம், கையாளாதவர்களாய் வாழ்கிறோம். என்றைக்கு நீங்கள் என்னை அழைத்த நோக்கம், என்னை அழைத்த சித்தம், தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிகிறீர்களோ அன்றைக்கு தான் நீ படித்திருந்தாலும், நீ கண்ணு தெரிந்த ஒரு பிரைட்னஸ் வெளிச்சத்துக்குரிய மனுஷனாய் வாழ முடியும். God is great. அவர் இந்த உலகத்தில் இல்லாத அதிசயமான அற்புதமான தேவன் ஆண்டவர் இயேசு. எம்பெருமானாகிய ஆண்டவராகிய இயேசு அதிசயமான அற்புதமான ஆயிரம் ஆராய்ச்சியாளர்கள், கல்வியாளர்கள், ஆராய்ச்சி நிபுணர்கள் ஆராய்ந்து இன்னமும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை போல ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. இந்த மாநிலங்களை மீட்கபடியாக, இந்த மாநில மக்களை மீட்கபடியாக, இந்த மாநில மக்களை வாழ வைக்கபடியாக, இந்த மாநில மக்களுக்காகவே இந்த பூமிக்கு வந்தார். உன் சாயலே, மனிதனுடைய சாயலே பூமிக்கு வந்தார். அப்படிப்பட்ட தெய்வனாகிய கர்த்தர் ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு வர நினைக்காதீங்க. இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கிறது. நான் எவ்வளவு சந்தோஷப்படுகிறேனோ அவ்வளவும் உன்னையும் என்னை படைத்த ஆண்டவராகிய இயேசு சந்தோஷப்படுவார். உங்களை குறித்து முதலாவது சந்தோஷப்படக்கூடிய நபர் யார் தெரியுமா? உங்களை குறித்து இந்த பூமியில முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் யார் தெரியுமா? உன் போதகர் குடும்பம் சந்தோஷப்பட வேண்டும். உன் ஆவிக்குரிய நிலையை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும். உன் சொத்து பணத்தை பார்த்தால உன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய வித்தியாசத்தை, மாற்றத்தை உன் கண்களிலே நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த பரிசுத்தமான கண்களில், அந்த இச்சையான கண்கள் அல்ல, அந்த கண் பரிசுத்தமான கண்ணாக இருக்க வேண்டும். அந்த வாய் பரிசுத்தமான வாயாக இருக்க வேண்டும். நாவடக்கம் தேவை, நாவடக்கம் தேவை. ஒரு பரிசுத்தமான மனவாட்டி பரலோக ராஜ்யத்துக்கு சுதந்திரமாக இருக்கிற ஜனங்களுக்குரிய குணம் என்ன தெரியுமா? அவர்கள் முதலாவது நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதாக இருக்க வேண்டும். அவர்கள் நாவடக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாவடக்கம், நன்மை செய்ய வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுக்கு பக்திமான்கள். அப்படிப்பட்டவன் தான் தேவனுடைய பக்திமான்களாக வாழ முடியும். இல்லை என்றால் நாம் வாழவே முடியாது. ஆகவேதான் சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவன்ல நம்பிக்கை, a living hope for freedom, a living hope for freedom. சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்டோம். அதுக்கு பின்பு என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த ஆவியை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்று அதோடு கூட அந்நிய பாஷை பெற வேண்டும். அந்த அந்நிய பாஷை பெற்றுக்கொண்டு நீ புறப்பட்டு போய் உனக்கு கொடுக்கப்பட்ட நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி பேய்களை, பிசாசுகளை, சர்ப்பங்களை, தேள்களை மிதித்து உனக்கு எதிரான சத்துருக்களை, தீக்கணைகளை, அவருடைய சர்வ வல்லமையை மேற்கொள்ளுகிற வல்லமையோடு நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தை
இதுதான் சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வரை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி நமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை வைத்து வரலைன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. நீண்ட வந்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு ஸ்தோத்திரம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும், கவனிச்சீங்களா? அழியாததும் அவர் உயிரோடு எழுந்தபடினாலே அழியாததும் மாசற்றதுமான வாழாததுமான சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, அங்க வாசிக்க பார்க்கலாம். மிகுந்த மாசற்றதும் எங்க தெரியுமா? பரலோகத்தில் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. பரலோகத்தில் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற சுதந்திரத்தை விட பரலோகத்தில் நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. பரலோக சுதந்திரம் நமக்கு தேவை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஞானசானம் எடுத்து வாழ்கிறே நமக்கு பரலோகத்தின் சுதந்திரம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த பரலோக சுதந்திரத்துல நமக்கு என்ன இல்லையா? வாசிங்க. பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரத்துக்கு நம்ம போக வேண்டியவர்களாய் நம்ம இந்த பூமியில் ஆயுதம் பண்ண வேண்டும். ஆகவே நம்ம இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் நம்ம பார்க்க வேண்டியது அங்க பரலோகத்தின் சுதந்திரத்துக்காக இங்க நம்ம வாழ வேண்டும். பரலோக சுதந்திரத்துக்காக இங்க நம்ம வாழ வேண்டும். வாசிக்க பார்க்கலாம். அங்கே அழியாததும் பரலோகத்தில் மாசற்றதும் பரலோகத்தில் வாழாததுமாகிய அழியாத மாசற்ற வாழாததுமான சுதந்திரத்திற்கு, பரலோக சுதந்திரத்திற்கு ஏதுவான இந்த பூமியில் இருக்கிற உனக்கு எனக்கும் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக வேண்டும். உனக்கு எனக்கும் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக வேண்டும். பரலோகத்தில் மாசற்றதும் அழியாததும் வாழாததுமான அந்த சுதந்திரத்திற்காக இங்கிருந்து போய் நாம் பரலோகத்தில் வாழ போகிறவே அந்த சுதந்திரம் மிக முக்கியம். அந்த சுதந்திரம் மிக முக்கியம். இந்த பூமியிலே பணத்தோடும் பொருளோடும் சொத்தோடும் பலவிதமான காரியங்களில் சம்பாதிக்கிற பணமும் பொருளும் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. பரலோகத்தின் சுதந்திரத்துக்கு நேராய் கொண்டு போகாது. மாசற்றதும் அழியாததும் வாழாததுமான அந்த சுதந்திரத்திற்கு இங்க பூமியில நீ நினைச்சபடி வாழ்ந்தா அந்த பரலோகத்தின் சுதந்திரத்துல நீ வாழவே முடியாது. நீ வாழவே முடியாது. அந்த சுதந்திரத்துக்கு நீ போகவே முடியாது. மாசில்லாததும் அழியாததும் வாடாததுமாகிய அந்த பரலோக சுதந்திரம் மிக அவசியம். அந்த பரலோக சுதந்திரத்துக்கு போக வேண்டிய நாம் இந்த பூமியில சுதந்திரமா சுகபோகமா நல்ல தண்ணியோடு ஆல்கஹாலோடு அப்புறம் சிகரெட்டு பீடிகளோடு உலகப்பிரமாண விபச்சார வேசித்தனங்களோடு உலகப்பிரமாண விக்கிரகங்களோடு உலகப்பிரமாண காரியங்களில் உண்டு உறவாடி பிண்டு பிணைஞ்சி வாழ்ந்தால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறவர்களுக்கு பரலோகத்தின் மாசில்லாத அப்புறம் அழியாத வாடாததுமான அந்த சுதந்திரத்திற்கு நாம் போக முடியாது. இப்ப சொல்லுங்க, இப்ப உங்க நிலைமை எப்படி இருக்கிறது?
நீங்க இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் சரியாக வாழ்கிறோமா? தேவன் சொன்னதை செய்கிறோமா? தேவன் விரும்புகிறதை செய்கிறோமா? வெரி சிம்பிள். உன் பாவத்தை என் பாவத்தை போக்கினவர் கர்த்தர். எங்க போக்கினார்? கல்வாரி சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த அவருடைய ஜனங்களாகி நீங்களும் நானும் மீட்டெடுத்த பின்பு கோடி பலி, மாடு பலி, ஆடு பலி, பறவை பலி அல்ல, ஒரே ஒரு பலி, அது இயேசுவை பலி. அவரே பரிகாரியாகிய கர்த்தர். அவரை என்று உலகத்தில் வேற தெய்வம் இல்லை. உன் சகோதரனும் என் சகோதரனும், உன் உறவுகளும் என் உறவுகளுமாய் இந்த பூமியில உலக பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை மீட்டெடுத்து நீ எப்படி அந்த பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த சுதந்திரத்துக்கு பங்குள்ளவனாய் உன்னை எப்படி நீ தயார்படுத்திக் கொள்கிறாயோ, அதே போல் அவர்களை நீங்கள் தயார்படுத்த வேண்டும். என் அண்ணா அப்படி இருக்கட்டும், என் தங்கச்சி அப்படி இருக்கட்டும், என் மாமனார் மாமியார் அப்படி இருக்கட்டும், அவர்களுக்கு இயேசு தேவையில்லை, உறவுகளுக்கு தேவையில்லை, பந்தங்களுக்கு தேவையில்லை, பெற்ற தொப்புள் கொடி உறவுகளுக்கு தேவையில்லை. இதுவல்ல பரலோக சுதந்திர வாழ்க்கைக்கு செல்ல வேண்டிய நீங்களும் நானும் அந்த வாழ்க்கையை பார்த்து அந்த பரலோக சுதந்திரத்தில் நாம் போய் அமர வேண்டிய நாம், அந்த சுதந்திர வாழியா போக வேண்டிய நாம், அந்த மாசற்ற அழியாத வாடாத அந்த பரலோக சுதந்திரத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால், இந்த பூமியில உன்னை ரட்சித்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் நீ சர்ச்சைக்கு வந்து, அதில் பாதியில் வந்து, முக்காலில் வந்து, கால் பாகத்தில் வந்து கர்த்தருக்கு உண்மையாய் ஆராதிக்காமல் அறக்குறையாய் ஆராதித்து, அறக்குடம் என்ன பண்ணாது, முழு நிறைவை கொடுக்காது, தழும்பம் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் விழுந்து விழுந்து எழுந்துக்கணும். அறகுடத்தை போல ததும்பி ததும்பி இருந்து கொண்டு அந்த அறகுடத்தை தலைமலை வச்சு அது போக வேண்டிய நம்ம வீட்டுக்கு ஒரு ஒரு கொட்டையில் போய் தண்ணி எடுத்தாலும், ஒரு மதுகில் போய் தண்ணி எடுத்தாலும், ஒரு ஏரியில் போய் தண்ணி எடுத்தாலும், ஒரு கிணத்துல தண்ணி எடுத்தாந்தாலும், அல்லது ஒரு டேப்பில் தண்ணி பிடிச்சி அரைகுடம் பிடிச்சி தலைமலை வச்சுக்கிது நீ நடந்து உன் வீட்டுக்கு போக வேண்டும் என்று போனால், அது இடையில என்ன செய்யும்? இடையில ஒருவேளை அது தழும்பி 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 உனக்கு என்ன செய்யும்? பயத்தை அருகிலிப்பு கொடுத்து தலைமலை புடியும், அப்படியே பிடிச்சிட்டு போகும்போது வழியில் பள்ளம் இருக்கும், மேடு இருக்கும், சேறு இருக்கும், சகதி இருக்கும், முள் இருக்கும், அதாவது மலை இருக்கும், கல் இருக்கும், இப்படிப்பட்ட எத்தனையோ இருக்கும். அதில் நீ ஏறி 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 நீ அந்த அரைக்குடத்தை கொண்டு போய் உன் வீட்டுக்கு சேர்க்கறதுக்குள்ள ஒருவேளை நீ கல் மண் மேடு பள்ளங்களில் ஏறி கடந்து உன் வீட்டுக்கு ஒரு வேளை போய்விடலாம். ஆனாலும் அது இடையில வழியில அது தழும்பி கீழே விழுந்து கூட அது உடைந்து, பாத்திரமும் உடைந்து, பின்பு அந்த பாத்திரம் இருக்கிற தண்ணீரும் கொட்டிவிடும். அது போலத்தான் உன் வாழ்க்கை அறகுடமாக இருந்து கொண்டு நீ ஒரு நாள் விழுந்து போவாய், அந்த குடத்தை போல நீ உடைந்து போவாய், உன் வாழ்க்கை உடைந்து போகும். அதோடு கூட அந்த இருந்த அந்த தண்ணீர் எப்படி ஊற்றி வீணா போனதோ அந்த மாதிரி ஜீவன், அந்த உனக்குள் இருக்கிற அந்த ஜீவன் கூட போய்விடும். ஒரு நாள் மரணத்தை சந்திப்பாய். சோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு தேவன் விரும்புகிறதான மாசற்றதும் அழிவில்லாததும் வாடாததுமாகிய அந்த பரலோகத்தினுடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இதுவரைக்கும் வாழ்க்கையில் அசுசியா இருந்தன்னா ப்ளீஸ் தயவு செய்து தேவையில்லாத வழியில் உன் நாவு அடக்கம் இல்லாமல், கை அடக்கம் இல்லாமல் நீ எதையோ பிணைத்து கொண்டு பேசிக்கொண்டு கலகம் பண்ணிக்கொண்டு பொய் பித்தலாட்டம் பண்ணிக்கொண்டு தேவனுடைய வார்த்தையை கேட்க இல்லாதபடிக்கு மிக ஜாக்கிரதையாய் இந்த பூமியில் இன்னைக்கு இருப்பார், நாளைக்கு இல்லை. இன்னைக்கு இருப்பார், அடுத்த நிமிஷம் இல்லை. இன்னைக்கு நம்ம பேசியிருப்போம், அடுத்த நாள் அவங்கள நம்ம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். நான் அநேகரை பார்க்குறேன், திடீர்னு அவர்கிட்ட பேசியிருப்பேன், நமக்கும் வயது கடந்து கொண்டு இருக்கிறது. நம்மளுடைய பலத்தால் 70 சொல்லுகிறார். 70 80 வயசு வரைக்கும் தான் நம்மளால் நம் கை பலத்தை சாப்பிட முடியும். உடம்புல இருக்கிற தெம்பை குறித்து சொல்கிறாரு. அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய பண்ண முடியாது. மருமக கொடுக்குமா, புள்ள கொடுக்குமா அப்படின்னு தான் நம்ம உட்கார்ந்து அவங்க கையை
எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்க வேண்டிய நிலைமை. அதை விட அப்படி நிற்கிறத விட பரலோகராஜ்யம் எடுத்துக்கொள்வது எவ்வளவு மேல். ஆகவே அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்கிறோம். அது சில பேர் கொடுத்த பாக்கியம். சில பேருக்கெல்லாம் இந்த நேரம் பார்க்குற மனுஷன் அடுத்த நேரம் இல்லை. திடீர்னு ஒரு விபத்து, திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக்கு, இப்படி அநேகரை நாம் பார்க்கிறோம். இது கண்பானதே வச்சு நம்ம உன்னுடைய கோல், உன்னுடைய லக்கு, உன்னுடைய கோல், உன்னுடைய லக்கு எதுவாகத்தான் இருக்க வேண்டும் தெரியுமா? பரலோக சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கையாக இருக்க வேண்டாம். பரலோகத்துக்கு ஏதுவான, அந்த பரலோக தேவனுக்கு ஏதுவான, டோர் க்ளோஸ், அந்த பரலோகத்துக்கு ஏதுவான அந்த ஜீவனுள்ள தேவனுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பரலோகத்தின் சுதந்திரத்துக்கு ஏதுவான நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் லிவிங் ஹோப் ஃபார் ஃப்ரீடம். லிவிங் ஹோப் ஃபார் ஃப்ரீடம். பரலோக சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? எத்தனை பேருக்கு பரலோக சுதந்திரத்துக்கு நான் போவன்ற நம்பிக்கை இருக்குது? இது தேவாலயம். நோ 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 நோ. கையை பட்டுன்னு தூக்காதீங்க, பட்டுன்னு தூக்காதீங்க. அதுவே பெரிய சாபத்துக்கேடு ஆகிவிடும். எத்தனை பேர் உண்மையாய் உத்தமமாய் பரலோக ஜீவனுள்ள அந்த பரலோக சுதந்திரத்துக்கு போக வேண்டிய, பரலோக பங்குக்கு போக வேண்டிய அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கிறது? இப்ப உண்மையாய் சொல்ல வேண்டும். பட்டுன்னு தூக்கிடாத, பட்டுன்னு தூக்கிடாத. ஒதுக்கி எடுத்தா 10 பேர் கூட தேர மாட்டீங்க. பிளீஸ், தயவு செய்து உன்னுடைய நாவடக்கத்தை குறித்து எனக்கு தெரியும், புறங்கூறுதலை குறித்து எனக்கு தெரியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்க வருகிறாயா? கேட்க மனதோடு வருகிறாயா? இல்லை எண்ணத்துக்கு வருகிறேன்னு எனக்கும் தெரியும். நீ எண்ணத்துக்கு இதுவரைக்கும் ரெண்டகமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை எனக்கும் தெரியும். எனக்கு மேலே என் கர்த்தருக்கு படைத்தவருக்கு தெரியும். ஆகவே ஏதோ நான் சொல்றேன்னு சொல்லிட்டு திடீர்னு கையை தூக்கிடாத. அதுவே உன்னை எங்க கொண்டு போய் நிறுத்தும்? பாதாளத்தில் கொண்டு போய் நிறுத்திடும். ஆக மிக ஜாக்கிரதை. நீயும் நானும் பரலோக சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை பெற்று வாழ வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஆலயத்தில் இருக்கிறனா, நாளைக்கு வராத உன் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கை, மருமகன், புள்ள, மருமகன், யாவரும் பேர பிள்ளைகள் ஆலயத்தில் இருக்கணும். அதுதான் நீ பரலோகத்துக்கு சுதந்திரத்துக்கு நீ போக முடியும். அந்த சுதந்திரத்துக்கு போகணும்னா அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? பூமியில் இருக்கிற மாசு படிந்த ஒரு இடம் அல்ல. பூமியில் இருக்கிற பசை, பூமியில நீ அழிந்து கொண்டிருக்கிறத நம்புற, அங்க நீ அழியவே முடியாது. அங்க நீ இங்க வாடி போறோம், திடீர்னு வாடிடுறோம். பூ வாடுற மாதிரி ஜனங்கள் யாருக்கு ஒப்பானவர்களாம்? புல்லுக்கு ஒப்பானவர்களாம். புல்லு வாடி போற மாதிரி நம்ம வாடி போயிடுறோம். அங்க வாடவும் முடியாது, அங்க அழியவும் முடியாது. அங்க மாசு இல்லாத ஒரு இடம், அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்தின் சுதந்திரத்துல நீ போகணும். பரலோகன் சுதந்திரத்துக்கு நீ போகணும். அப்படிப்பட்டவர்களாய் இந்த பூமியில நம்ம வாழணும். மாசு பூமியில் இருக்குதா? அழிவு பூமியில் இருக்குதா? அடிக்கடி வாடி போற நிலைமை பூமியில் இருக்கிறதா? இது மூன்றுமே அங்க பரலோகத்தில் இல்லை. நீ அங்க போய் சுதந்திரவாளியாய் தேவன் வைத்திருக்கிற அந்த அரண்மனையில, தேவன் வைத்திருக்கிற, உனக்கு வைத்திருக்கிற அந்த வீட்டில், பரலோக வீட்டில், அந்த சீயோனாகிய பர்வதத்துல, அந்த பரலோக மாளிகையில, சர்வ சங்கமாகிய சிங்காசனத்துல நம்ம போகணும். அதுதான் அப்பாவின் நோக்கம். அதுக்கேற்ற வாழ்க்கை இங்க மாசு இல்லாத, அழியாத, வாடாதவர்களாய் நம்ம வாழணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நம்பர் 1, மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். நம்பர் 1, முதல் டாபிக், மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். Sit without a shepherd. Sit without a shepherd. மேய்ப்பன் இல்லாத ஆடுகள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரை வேகமாய் வாசி. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது ஆண்டவர் அங்க பார்க்கிறார் ஜனங்களை. அந்த திரளான ஜனங்களை பார்க்கிறார். அந்த ஆடுகளுடைய முகத்தை, அந்த ஆடுகளுடைய தோற்றத்தை நல்லா கவனிங்க. அந்த ஆடுகளுடைய தோற்றத்தை, அந்த ஆடுகளுடைய தோற்றம், அந்த சரீரத்தை, அந்த ஆடுகளுடைய அந்த முகத்தை,
அந்த ஆடுகளுடைய கை கால் சரீரத்தை, அவருடைய கண்களை, அவருடைய முகத்தை, அந்த ஆடுகளுடைய தலை மயிரை எல்லாவற்றையும் பார்க்கும்போது ஆண்டவருக்கு தோணுகிறதாம், இவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப மெய்ப்பனில்லாத ஆடுகள் என்றால் அந்த ஆடுகளுக்கு மெய்ப்பன் இல்லைன்னா அந்த ஆடு மேயமா சரியா? இங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சில நபர்கள் அங்கேயே அவுத்து அந்த மாட்டை விட்டுருவாங்க. அந்த மாடு நேரா வந்து நம்ம கேட்டுக்குள்ள உள்ளதான் வரும். அந்த கேட்டுக்குள்ள வந்த உடனே அது வந்து ஒரு மாஞ்செடியை கடிக்கும், ஒரு தென்னம்பிள்ளையை கடிக்கும், ஒரு பழாஞ்செடியை கடிக்கும். அப்ப அது கடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம திருத்தி விடுவோம். அது பாவம் ஓடும். நமக்கு நம்ம மரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது ஓடும். அப்படி போவோம். அங்க பயிர் இருக்கும், அந்த பயிர்ல வாய வைக்கலாம், ஒரு 4 வாரம் சாப்பிடலான்னு போவோம். அப்புறம் அங்க போனா அங்க அந்த பயிருக்கு சொந்தக்கார மெய்ப்பன் எஜமான் அதை தெரித்து விடுவான். அப்படி ஓடும். அதுக்கப்புறம் போச்சுன்னா அதுக்கப்புறம் உப்பு தண்ணியாகி கழுவாங்க. அந்த கழுவால போய் தண்ணியும் குடிக்க முடியாது, மேய முடியாது. அதையும் தாண்டா பேக் வாட்டர் கழுவாலை தாண்டா முள்ளுக்காடுகள். அந்த முள்ளுக்காடுகள் எங்க போய் அது மூஞ்ச வச்சாலும் முள்ளு குத்துது. அதையும் தாண்டா அதுக்கப்புறம் காடுகள், காட்டுல என்ன கிடைக்கும்? என்ன காடு? தொடப்பங்காடு, வெறும் தொடப்பம். அந்த தொடப்பத்தை கடிக்க போனா பச்சையாகுதுன்னு அதை கடிச்சு அதை இழுக்கும் போது நாக்கு, உதடு, மூஞ்சி, முகர்லாம் பிச்சு ரத்தம் வருது. மெய்ப்பெண்ணா ஆடு மாடுகள். பிரியமானவர்களே, உனக்கு திருச்சபை இருக்கிறது, போதகர் இருக்கிறார், போதகர் அம்மா இருக்கிறார்கள். இருந்த போதும் கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்தின்படி வாழாதவர்கள் மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகள். அந்த சத்தியத்தின் பிரகாரம் வாழாதவர்கள் மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகள். நீ இப்போ மெய்ப்பெண்ணுள்ள ஆடா இல்ல மெய்ப்பெண்ணில்லாத ஆடா? உன் மனசாட்சிக்கு நேராக, மனசாட்சியே எனக்கு மெய்ப்பல் நிறைந்த ஒரு ஆடாய், ஒரு மனுஷனாய் நான் இருக்கிறேனா என்பதை சற்று கேள்விக்குறி வைத்துப்பார். உன் மனசாட்சியை கேள்வி கேட்டுப்பார். உன் மனசாட்சிக்கு தெரியும் நீ மெய்ப்பெண்ணுள்ள ஆடா இல்ல மெய்ப்பெண் இல்லாத ஆடா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த பூமியில வாழும்போது அருமையான திருச்சபையை கொடுத்திருக்கிறார், அருமையான போதகர் குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க, உங்களை வழிநடத்த ஒவ்வொரு வருடத்திற்கும். நேற்று ஒரு சிஎஸ்ஐ போதகர் வந்தார். ஐயா, அடுத்த வருஷத்துக்கு கேலண்டர் வாக்குத்தத்த போர்டெல்லாம் எப்பயா போடுவீங்கன்னு கேட்டார். எனக்கு இன்னும் ஒரு 4-5 நாளில் வாக்குத்தத்தம் காலண்டரும் வாக்குத்தத்த போர்டும் பிரிண்ட் ஆகி வரப்போகிறதுன்னு. ஐயா, இவ்வளோ சீக்கிரமாவா? இவ்வளோ சீக்கிரமாயா? ஆமாய்யா, நாங்கள்லாம் அந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே அப்பத்தான் ஒரு முடிவெடுத்து கமிட்டி பேசி அப்பத்தான் வசனத்தை ஒன்று கமிட்டியிலிருந்து எடுத்து ஒரு வசனத்தை நாங்கள் பிரிண்ட் பண்ணுவோம். இதுக்கு பேர் தான் ஆவியுமின்றி, அனலமின்றி, குளிரமின்றி, வெதுவெதுப்பு. அதுக்குத்தான் அந்த டெனாமினேஷன், அந்த சபைகள் வளர முடியவில்லை. இன்னைக்கு பெந்தெக்கோஸ்து சபைகள் வளருவதற்கு காரணம் என்ன? மெய்யான போதகர்கள், மெய்யான போதக பிதாக்கள் மாதந்தோறும் காத்திருந்து வாக்குத்தத்தத்தை பெற்று ஜனவரியிலிருந்து காத்திருந்து ஜூன் ஜூலைல கர்த்தர் வாக்குத்தத்தங்களை ஒருநிலைப்படுத்தி கொடுத்து அதை தியானம் பண்ணி செப்டம்பர் மாதம்
அக்டோபர் மாதம் நவம்பரில் கொடுத்து நவம்பர் 2nd 3rd வீக்கில் பிரிண்ட் ஆகி வந்து டிசம்பர் 1st வீக்லேருந்து கேரளில் வாக்குத்தத்த கேலண்டர் கொடுக்க 1ஆம் தேதி வாக்குத்தத்தை கொடுக்க, இதுதான் மக்களுக்கு அது பிரதிபலனாய் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டு இது சரியில்லை திருப்பி போட்டு ஒன்று என்ன செய்கிறேன் மல்டிப்ளை பண்ணுவோன்னே. அதுதான் வாக்குத்தத்தம். என் கண்பானவர்களே, வாக்குத்தத்தங்கள் நமக்காக படைக்கப்பட்டது. வாக்குத்தத்தங்கள் தேவன் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தைகளை கையில் எடுக்க வேண்டும். வாசிங்க. மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள் மத்தேயு 9ஆம் அதிகாரம். அவர்கள் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்கள். தொய்ந்து அப்படின்னு என்ன அர்த்தம்? அனல் இல்லை, குளிர இல்லை, வெது வெதுப்பு, அப்படி தொய்ந்து போய் நான் என்ன செய்வேன்? இப்படி திரும்பினாலும் பாடு, இப்படி திரும்பினாலும் பாடு, உட்கார்ந்தாலும் தப்பு, நின்னாலும் தப்பு, நடந்தாலும் தப்பு, நான் ஓடினாலும் தப்பு, நான் என்ன செய்வேன்? நான் இருப்பதை விட என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்கள் தான் மெய்ப்பெண் இல்லாத ஆடுகள், தோய்ந்து போனவர்களாயும் சிதறப்பட்டவர்களாய் இருந்தபடினால். சிதறப்பட்டவர்கள் எப்படி என்றால் உலக பிரமாணத்தோடு ஒட்டி உறவாடி வாழ்கிறவர்கள் சிதறப்பட்டவர்கள். ஒரு கொம்பை அல்லது ஒரு மரத்தை வெட்டும் போது அதிலிருந்து அந்த டஸ்டுகள், அந்த வெட்ட 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 கொஞ்சம் கொஞ்சமாய் அதை வெட்டி வெட்டி துதிர்ந்து அது எல்லாம் எனது சிதறப்படுவது போல உன் வாழ்க்கை சிதறிக் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி. என்ன மிகுதி? அறுப்பு மிகுதி, வேலை ஆட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு தன் எஜமான் வேலை ஆட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அறுப்பு மிகுதியா இருக்குதுங்க. எங்க எங்க இருக்குது? நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம சொந்த பந்தம் இருக்குது, நம்ம ஊர்ல இருக்குது, நம்ம பக்கத்து ஊர்ல இருக்குது. எவ்வளவு அறுப்பு விளைஞ்சு போய் கிடத்து, சிதறப்பட்டு கிடத்து, எப்படி சிதறி போய் கிடக்கிறது, நொறுகுண்டு கிடக்கிறது, வேதனைப்பட்டு கிடக்கிறது, சஞ்சலப்பட்டு கிடக்கிறது. அது எல்லாம் போய் அந்த அறுவடைகளை அறுப்பதற்கு வேலை ஆட்கள் கொஞ்சம். வேலையாட்கள் கொஞ்சம். அந்த வேலை ஆட்கள் யாரு? பரலோகத்தில் அந்த சுதந்திரத்துக்கு போகணும்னா அந்த மாசு இல்லாத, அழியாத, வாடாததுமான அந்த சுதந்திரத்துக்கு, பரலோக சுதந்திரத்துக்கு எதுவா போகிறதுக்கு நம்பிக்கை, ஜீவனுள்ள நம்பிக்கை நமக்கு வேணும். நமக்கு வேணும். நம்ம மெய்ப்பெண்ணுள்ள ஆடுகளை போல அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்தான் அந்த வேலை, அதாவது அறுவடை மிகுதியா இருக்கிறதை கண்டு காணாத, இப்போ ஒரு விவசாயி அல்லது ஒரு மீனவர் வலையை போட்டு மீனை எல்லாரும் குடிக்கிறாங்க, வாரி வந்து கொட்டுறாங்க, 1000 லட்சமா விற்கிறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம வீட்டில் பட்டு தூங்குவோமா? வந்து சின்ன ஒரு மணி வேலை போடுறாங்க. ஒரு நாளைக்கு 10,000, 20,000, 30,000, 50,000, 1 லட்சம் விற்கிறாங்க. பார்த்துட்டு சும்மா இருப்போமா? சொல்லுப்பா, சும்மா இருப்போமா? சத்ரா, சத்தமா சொல்லு, இருப்போமா? ஏன்? அறுவடை மிகுதி, ஆட்கள் குறைவு. அந்த அறுவடை அவங்க அறுப்பது போல நம்மளும் போய் அறுத்து கொண்டு வர வேண்டும். நம்ம அறுத்து வந்தா ஊர்ல இருக்கிறவங்க போய் அறுத்தாங்கன்னா அது சாத்திராக்கு வீட்டில் ஒலை எரியுமா? தட்டில் சாப்பாடு வருமா? ஊரெல்லாம் நேரம் போய் விதையை போட்டு பயிர் வச்சு பயிர் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அதனால காலத்தில் இந்த நேரத்தை காலத்தை விட்டுட்டு அவங்க அறுத்து கொண்டு வந்து களத்தில் கொட்டும் போது பாவி 40 மூட்டை அர்த்தாயா, 50, 100 மூட்டை அர்த்தாயா. நவ அறுப்பு அதிகமாக இருக்கிறது,
வேலை ஆட்களோ குறைவு. அப்ப போய் வயிற்றுல வாயில அடிச்சுக்க முடியாது. நீ பாட்டுன்னு அனலுமின்றி குளிருமின்ற மேய்ப்பெண்ணெல்லாம் ஆடுகளை போல நீ இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு இந்த வார்த்தை கேட்டுட்டு அப்படி ஆலயத்தின் வாசலை பெற்று போகும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டுன்னு போயிட்டுனா உனக்கு என்ன வராது? பலன் கிடைக்காது. கர்த்தர் வரும்போது அக்கினி கடல்ல நீ போகும்போது ஐயோ ஐயோ ஐயோன்னு வயிற்றுல அடிச்சுக்கணு, ஐயோ பாவி, நான் சர்ச்சைக்கு போனேன், நான் காணி கொடுத்தனேன், நான் தசமம் கொடுத்தனேன், சர்ச்சை கட்டினேன், ஒழுங்கா போனே, எல்லாம் பண்ண, நீ வீட்டை கட்டிக்கின, வாசலை கட்டிக்கின, நீ வாழற. ஆனாலும் நீ கொடுத்ததுனால நீ வாழற. அதே நேரத்தில் கர்த்தருடைய மந்தையை அடிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து ஒரு நாளாவது நீ ஒரு அறுப்புக்கு மிகுதியான ஒரு ஆளாய் ஒரு ஆத்துமாவை அறுவடை செய்திருக்கிறாயா? அறுவடை செய்யாத உனக்கு மாசில்லாத, அழியாத, வாடாத அந்த சுதந்திரத்துக்குள் நீ பிரவேசிக்க முடியாது. இங்க எத்தனை பேர்? இப்ப 100 பேர் உட்காந்துக்கிறீங்க. இதுல எத்தனை பேர் மாசற்ற, அழியாத, வாடாத இடத்துக்கு போறதுக்கு, சுதந்திரத்துக்கு போறதுக்கு அந்த ஜீவனுள்ள நம்பிக்கையோடு கூட தொப்புள் கொடி உறவுகள் அவர்களோடு சாட்சியா வாழறீங்களா? அவங்கள மனந்திரும்ப செய்கிறீங்களா? அறுவடை ரொம்ப இருக்குது. நீ அந்த அறுவடை அறக்கக்கூடிய ஒரு வேலையாளாய் என்றைக்கு மாறுவாய்? எப்பொழுது மாறுவாய்? நீ ஒரு வேலையாளாய் மாறும்போது, நீ அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை கொண்டு வரும்போது, ஒன்றும் இல்லை, செய்யூரில் இருக்கிற வரைக்கும் சாந்தி பிரகாசமா இருந்தது. செய்யூர் விட்டு இங்க வந்த பின்பு விசுவாசமும் இல்லை. சபைக்கு வர்றதும் அந்த ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு. அந்த வெள்ளிக்கிழமை வர முடியல. ஆனால் செய்யூரில் இருக்கும்போது தட்டி ஒடுங்கி ஓடி அந்த கொரோனா நேரத்தில் கூட சர்ச்சுக்கு ஓடி அந்த ஒரு சாந்தி. அது எடக்க நாட்டு மண்ணின் வளம். எடக்க நாட்டு தென்னங்காத்துல தென்னங்கீத்துல உட்கார்ந்தால், பலாமரம், தென்னை மரம், மாமரத்தில் அந்த மண்ணில் வந்துச்சா அது உன்னை சோம்பேறி ஆக்கிவிடும். சோம்பல் உள்ள மனுஷனாய் சோம்பல் உள்ள மனுஷனாய் மாற்றிவிடும். நாட் இன் எக்ஸ்பிளனேஷன், நவர். God is only, our God is true. You explanation. I am preacher. I am mediator. உங்களுக்கு நான் போதிக்கிறவன். பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டியது உங்களுக்கு போதிக்கிறவன் நான். உங்களை ஆண்டவருக்கு உங்களுக்கு இருவருக்கும் கனெக்டிவிட்டி கொடுக்கிற ஒரு மீடியேட்டர். ஸோ என்னிடத்தில் நீங்கள் நாட்டின் எக்ஸ்பிளனேஷன் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் கொடுங்கள் எக்ஸ்பிளனேஷன். ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை தான் லீவ் போடுறோம், உறவுகள் வந்துடுறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ஊரை சுற்றணும், எல்லா வேலையும் வச்சிடுறோம். கர்த்தர் என்ன சொன்னார்? 6 நாளும் படைத்து 7ஆம் நாளை படைத்து, இந்த 7ஆம் நாள் நான் ஓய்ந்திருக்கிற நாள். இந்த 7ஆம் நாளில் நீயும் உன் வீட்டாரும் என்ன செய்யணும்? எனக்கு பரிசுத்த ஆராதனை செய்வீர்களாக. As per holiday, Sunday holiday, அது பரிசுத்த நாள். ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாள். அந்த பரிசுத்த நாளை அரசாங்கம் ஹாலிடே என்று கொடுத்திருக்கிறான். சண்டே ஹாலிடே. ஆனா சண்டே எம்பெருமான் இயேசு 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடி படைக்கும் போது சண்டே, இந்த உலகத்தை ஜெனிப்பிக்கும் போது எல்லாவற்றையும் படைத்து விட்டு சண்டே as per 7th day, all day holiday, all people, சகல ஜனங்களுக்கும் என் வீடு ஜெப வீடு எனப்படும். சண்டே ஹாலிடே, அது பரிசுத்த நாள். அதை நம்ம என்ன செய்யறோம்? கல்யாணத்துக்கு போய் பரிசுத்தம் பண்றோம், வீடு கொடுத்ததுக்கு போய் பரிசுத்தம் பண்றோம், அல்லது வேற ஏதாவது வேலைக்கு போய் பரிசுத்தம் வாங்குறோம். ஆனா கர்த்தரை பரிசுத்தம் பண்ணுங்கள்.
நீ கர்த்தரை பரிசுத்தம் பண்ணினான், உன்னை கர்த்தர் பரிசுத்தமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நெக்ஸ்ட் வாசி. அவ்வளவுதான், 38 வரை முடிச்சியா? மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து. தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாகிய இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி சீஷர்களை நோக்கி, இப்ப என்ன சொல்றார் ஆண்டவர்? சீஷர்களை நோக்கி சகல ஜனங்கள் மேல மனது உருகிறார் கர்த்தர். இப்ப ஆண்டவர் மனது உருகி கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவர் ஏங்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை, நீ என்ன செய், சகல ஜனங்களும் சீஷர்கள். நீங்களாம் யாரு? யாரு? விசுவாச சீஷனா? சீஷர்கள். அப்ப கர்த்தர் சகல ஜனங்களாகிய சீஷர்களுக்கு, உங்களுக்கு, உங்கள் மேல் மனதுருகி அடியானை கொண்டு, மெய்ப்பனை கொண்டு உங்களுக்கு போதிக்கிறார். அந்த ஜனங்கள் மேல் அவங்க எப்படி இருக்கிறாங்களா? வாசி மீண்டாங்க. அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளா இருக்கிறார்கள், அவர்கள் தோய்ந்து போயிருக்கிறார்கள், அவர்கள் சிதறப்பட்டவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் மேல் மனதுருகி ஆண்டவராகிய தேவன் தம் சீஷர்களை நோக்கி, இப்ப யாரு? இப்ப அடியானை கொண்டு சீஷர்கள் உங்களை நோக்கி, அறுப்பு மிகுதியா கிடக்கிறது உலகத்தில், உன் ஊர்ல, உன் குடும்பத்துல வேலையாட்கள் கொஞ்சமா இருக்கிறது. அதனால் அறுப்புக்கு எஜமானாகி நான் காத்திருக்கிறேன். அவருடைய அறுப்புக்கு வேலையாட்களை நீங்கள் தான் அந்த வேலையாட்கள். as per workers. யார் தான் வேலையாள்? இந்த வேலையாட்களை நீ அனுப்பு என்று சொல்லுகிறார், என்னோடு கூட பேசுகிறார். இவர்கள் தான் என் சீஷர்கள். இவர்கள் தான் அடித்துக் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை அவர்கள் சத்து போகாதபடி அறுப்புண்டு ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டாம். வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அல்லேலூயா. இப்ப வேலையாட்கள் யாரு? நானா? 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 நீங்களா? சத்தமா சொல்லு. நீங்களா நானா? இப்ப சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நீங்களா நானா? நீங்களா நானா? சத்தமா சொல்லுங்க. கரண்ட் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த ஸ்பீக்கரை சாத்தான் கட் பண்ண முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வேலையாட்கள் யாரு? அப்போ அதாவது அறுப்பு மிகுதியா இருக்கிறதா? உன் கிராமத்தில் இருக்கிறதா? உன் பட்டணத்தில் இருக்கிறதா? உன் தெருவில் இருக்கிறதா? உன் குடும்பத்தில் இருக்கிறதா? உன் உறவுகள் எங்கெங்கெல்லாம் நீ கல்யாணம் பண்ணி கொடுத்திய பொண்ணு பிள்ளைங்களை அங்கெல்லாம் இருக்கிறதா? அறுப்பு இருக்கிறது. வேலையாட்கள் குறைவு. அப்ப உங்களைத்தான் பார்த்து அவன் அந்த வேலையாட்களுக்கு நீ வேலையை புரிய மகனே என்று சொல்லுகிறார். அப்படி இந்த வேலை அவர்கள் செஞ்சார். பரலோகத்தில் வாடாததும் மாசற்றதும் அழியாததுமான அந்த பரலோக சுதந்திரத்துக்கு நீ போய் செல்ல ஜீவனுள்ள நம்பிக்கை உனக்கு இங்க வரணும். இங்க வரணும் அந்த நம்பிக்கை. பிள்ளைங்களை சர்ச்சை கொண்டா 50 ரூபா செலவாது. என்ன பண்றது? பாஸ்டா கொடுப்பாரு, பாஸ்ட் தரமாட்டாரு. பாஸ்ட் வார்த்தை கொண்டு வந்து கொடுப்பாரு. தேவனுடைய வார்த்தையை, அபிஷேகத்தை, அனலை, ஆலோசனைகளை. ஆனா நீ 50 ரூபாய் உன் பிள்ளைக்கு செலவு பண்ணி டிக்கெட் போட்டு கூட்டி வந்தா, காணி கொடுத்து கூட்டி வந்தா, அந்த 50க்கு 500 ரூபாயை கொடுப்பார். ஆயுசு நாட்களை கொடுப்பார். உனக்கும் கொடுப்பார், உன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். அல்லேலூயா. ரெபெக்காள் உன் ஒட்டகத்துக்கும் தண்ணி, உனக்கும் தண்ணி குடிக்க கொடுப்பாள், தாங்க தீர்ப்பாள். நீ வந்திருக்கிற ஒட்டகத்தும் கொடுப்பாள் ரெபெக்காள். அப்படிப்பட்ட ரெபெக்காள்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் இரண்டாவதாக, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களுக்கு நோக்கி பார்க்கிறேன். என் வசனத்திற்கு நடுங்குகிறவர்களுக்கு நடுங்குகிறவர்களையே நோக்கி பார்க்கிறேன். யாருடைய வசனத்துக்கு? கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறாராம். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே. நீ கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறியா இல்லையா? அப்படின்னா பயம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னை படமெடுக்கிறது. உம்முடைய வார்த்தை என்னை உருவாக்குகிறது. உன் வார்த்தை என்னை சுத்திகரிக்கிறது.
எப்பா இனி நான் என்ன செய்ய மாட்டேன், தவறு பக்கம் திரும்ப மாட்டேன், தப்பிதங்களை செய்ய மாட்டேன், நான் இனி குடிக்க மாட்டேன்பா, இனி நான் பீடி சிகரெட் குடிக்க மாட்டேன். என்னான்ற சில தப்பிதங்கள் எல்லாம் கர்த்தர் வெட்டி செதுக்கி உங்களுக்கு தெரியும். அப்பா உங்க வாழ்க்கை பரிசுத்தமாக்க எவ்வளவு வெட்டினாருன்னு உங்களுக்கு தெரியும். மரத்தை அடியோடு வேரோடு நோண்டி மேல வெட்டி விட்டுட்டா தயல மரம் மாதிரி அது துளுத்துக்கிட்டே இருக்கும், முருக மரம் மாதிரி அது துளுத்துக்கிட்டே இருக்கும். அதனால அடியோட வேரோட பிடிக்கி அப்பா சாய்ச்சி நெருப்பு வச்சு கொளுத்துருவார். என் மகனே நீ என் பரலோகத்துக்கு வரணும்பா, என் மகளே நீ பரலோக சுதந்திரத்துக்கு வரணும்பா, ஜீவனுள்ள தேவன் மேல உனக்கு நம்பிக்கை வரணும்பா. அதனால பூமியில எனி ஒன் நாட் இன் ப்ராப்ளம். எந்த தப்பிதங்களுக்குள்ள போய் மாட்டிக்காத, சிக்கிக்காத, வேணாம். நடியோட உன் பாவத்தையும் சாபத்தையும் எல்லாத்தையும் வேர் பறிச்சு எடுத்து சுட்டு சாம்பலாக்கிட்ட என் ரத்தத்தால் என் ஜீவனை கொடுத்து நாம் சாம்பலாக்கிட்டேன். இனி நீ தப்பித செய்யாத, நீ தப்பிந்த நோக்கி போவாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமா கர்த்தர் எப்படி சொல்லணும்? இந்த கரண்ட் இல்லாதவ ஏன் நான் உயிரை விட்டு ஏன் கத்தி கூவி உங்களுக்கு நான் சொல்லணும்? நீங்க பரலோக சுதந்திரத்துக்கு வரணும். இந்த பூமியில் அழிஞ்சிடக்கூடாது. உனக்கு வச்ச ஆயுசு நாட்களோடு நீ வாழணும். ஆயுசு நாட்களோடு நீ பரலோகம் வரணும். சுகமா பூமியில வாழணும். அழிந்து கொண்டு இருக்கிற மெய்ப்பெண் இல்லதான் ஆடுகளா இல்லாதபடிக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே கண் நோக்கி பார்க்கிறேன். அப்படிப்பட்டவர்களை தான் அப்பா நோக்கி பார்க்கிறார். வாசிக்கலாம். ஐசையா புத்தகம் 66ஆம் அதிகாரம், ஏசாயா 66ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம் வேகமாக. என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கிற இந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது, என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு, பாத்தீங்களா, ஆவிகளை நொறுங்குண்டு போகணும். பரிசுத்த ஆவிக்குள்ள நீங்க நொறுங்குண்டு போகணும். ஆண்டவரே வருடம் முடிய போகிறதே, எத்தனை லட்சம் சம்பாதித்தேன், எப்படிப்பட்ட வீட்டை கட்டினேன், எப்படிப்பட்ட கார் பங்களா வாங்கினேன், எப்படிப்பட்ட பைக் வாங்கினேன், எப்படிப்பட்ட எத்தனை பேருக்கு மெய்ப்பெல்ல ஆடுகளா இருக்கிற மக்களை மீட்க வேண்டும் என்று அந்த எண்ணம் இருக்கிறது. என்னை மீட்க ஒருவர் உண்டு, என்னை மீட்க ஒரு போதகர் இருந்தார். அவர் என்னை பாவத்தை சாபத்தை போக்கி என்னை மீட்டெடுத்தார். இன்னைக்கு ஆடுகளா இருக்கிற நான் போய் அநேக ஆடுகளாய், நான் கொடுத்த கன்றுகளாய் போய் நான் அநேக குட்டிகளை போட வேண்டும். நான் ஆடா இருந்தா, மலட்டாடா இருந்தா கசாப்கார வெட்டி இரையாக்கி விடுவான். சாத்தான் வெட்டி என்னை இரையாக்கி விடுவான். பூமிக்குரிய அழகு, பூமிக்குரிய மேன்மை, பூமிக்குரிய பணம், பூமிக்குரிய வஸ்திரம், பூமிக்குரிய ஆதாயம், அது கசாப்பு கடைக்காரனுக்கு கைக்கு போ மலட்டு தன்னுள்ள ஆடுகள் வெட்டி அவனை இரையாக்குவான். ஆனால் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே Jesus see you, Jesus see you, God will see you. கர்த்தர் உன்னை பார்க்கிறார், கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்டவர்களை கர்த்தர் கண் நோக்கி பார்க்கிறார்? அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள். நடுங்காதவர்கள் எத்தனை பேர் உண்டு? அதெல்லாம் அப்பா பார்த்துக்கிறாரு. அவர் இருக்கிற மாதிரி நான் இருக்க போறேன், அந்த சகோதரர் இருக்கிற நான் இருக்க போறேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகலண்ணா, பாஸ்டர் கூடி குறுக்கி போயிடுவார். நம்ம போகலண்ணா, பாஸ்டர் நம்ம போகலண்ணா கூடி குறுக்கி போயிடுவார். நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கலாம். பாஸ்டர் நம்ம போகலன்னா, நம்ம போய் 50-100 கொடுக்கலண்ணா செத்து விடுவாங்க, அழிஞ்சிருவாங்க. நவா சாவும் அழிவும் உனக்காக, உனக்குத்தான் தவிர எனக்கல்ல. நான் கர்த்தருக்கு போதிக்கிறவன், நல்ல ஆட்களை உருவாக்குகிறவன், நல்ல குடும்பங்களை சம்பாதித்து கர்த்தர் வருகைக்கு ஆயத்தம் பண்ணுகிறவன். நான் அழிய மாட்டேன். 50-100 என்னை காப்பாற்றாது.
என் அப்பன் நினைத்தா மட்டும் என்னை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதத்தை, வாசி வசனத்தை, கர்த்தருடைய ஆலயத்தை என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் ஒருங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்படிப்பட்டவன் தான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படி? பாத்தீங்களா, வானவன் சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. இந்த பூமியில நீங்கள் கட்டின ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்க ஸ்தலம் இது எப்படிப்பட்டது? இந்த ஆலயத்தை குறித்து கவலை இருக்கிறதா? இந்த ஆலயத்தை குறித்து கவலை இருக்கிறதா? கிறிஸ்துமஸ் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு முன்னாடி கேட்டு போட வேண்டும், அதை குறித்து கவலை இருக்கிறதா? இந்த சீலிங் லைட் எல்லாம் எவ்வளோ இடியெல்லாம் வந்து காத்து மழையில் வெடிச்சு தொங்கி கொண்டு இருக்கிறதே, அந்த லைட்டை குறித்து அக்கறை இருக்கிறதா? பின்னாடி பேக்ரவுண்டு போட வேண்டும் என்று அக்கறை இருக்கிறதா? ஸ்டேஜில் கார்பெட் போட வேண்டும் இங்கே வழிபடத்தில் அக்கறை இருக்கிறதா? இந்த விண்டோ ஜன்னல்களுக்கு ஸ்கிரீன் போட வேண்டும் அக்கறை இருக்கிறதா? மேலே சிலுவை எரியாமல் இருக்கிறதே, அந்த சிலுவை எரிய வைக்க வேண்டும் என்று அக்கறை இருக்கிறதா? இந்த சவுத்துல பிள்ளைங்கள்லாம் விட்டு எழுத்து 1 2 3 4 5 ஊரெல்லாம் சுற்றி சுற்றி எழுதி வைத்திருக்கிறார்களே, ஆலயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், அதை குறித்து நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அதட்டி இருக்கிறீர்களா? அல்லது அடுத்த பிள்ளை தெரியாமல் செய்யும் போது அந்த பிள்ளை அதட்டி அந்த பிள்ளை தூக்கி இருக்கிறீர்களா? அந்த பெயிண்டிங் பண்ண வேண்டுமே, அதை குறித்து அக்கறை இருக்கிறதா? இந்த சர்வீஸ் பண்ண திடீர்னு ஆம்ப் நின்று போகுதே, கிட்டத்தட்ட 12 வருஷமாக ஓடிக்கொண்டிருந்த ஆம்பிளிஃபையர், பல சர்வீஸ் மூலமாய் பண்ணி கொண்டிருந்த அந்த ஆம்பிளிஃபையர் இன்னைக்கு 30,000 கொடுத்து வாங்கினதான், புது ஆம்பிளிஃபையர் வாங்கினதா? அந்த நிலைமை குறித்து என்னைக்காவது உங்களுக்கு ஒரு அக்கறை இருந்திருக்கிறதா? ஆக யாருன்னு சின்ன சின்ன சபைகள்லாம் பெரிய பெரிய டிவியை போட்டு அதில் டெலிகாஸ்ட் பண்ணுகிறார்களே கர்த்தருடைய வார்த்தையை, அதை குறித்து அக்கறை இருக்கிறதா? இங்கே ஒரு டிவியை போட வேண்டும் என்று, அந்த ப்ரொஜெக்டர் போட வேண்டும், கம்ப்யூட்டர் சிஸ்டம் தேவை என்று உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா? அரசாங்கம் இலவசமாய் கொடுக்கிற அந்த கம்ப்யூட்டரை, அந்த கணினியை, அந்த என்னது தமிழ்ல லேப்டாப், அந்த லேப்டாப்பை ஒன்னாவது கொண்டாந்து ஆலயத்தில் வைக்க வேண்டும், இதுக்கு யூஸ் ஆக வேண்டும் என்று ஒருவருக்காவது அந்த அக்கறை இருக்கிறதா? வருஷமான கேலண்டர் போட வேண்டும், வருஷமான வசன போர்டு போட வேண்டும், அதை குறித்து உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா? இந்த சபைக்குள்ள நல்ல ஒரு டூம் லைட், நல்ல லைட் செட்டிங் இருக்க வேண்டும் என்று அதை குறித்து உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா? இப்படி இதை குறித்து ஒவ்வொரு நாளும் இதை குறித்து பார்க்க போனால் மேலே சொர்க்கோடு போட வேண்டும் என்று உங்களுக்கு அக்கறை இருக்கிறதா? எதை குறித்து அக்கறை இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, வானமே சிங்காசனம், பூமி எனது பாதப்படி, நீங்கள் எனக்கு கட்டின இந்த ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்க இந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது? இது குறித்து எல்லாம் அக்கறை இல்லாமல் தன்னையும் தன் குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நானும் என் குடும்பம் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன். உனக்கு பரலோகத்தில் மாசு இல்லாத, அழிவில்லாத, வாடாததுமான அந்த பரலோக ஜீவ கிரீடம், அந்த பரலோகத்து சுதந்திரம், அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உனக்கு இங்கு இருந்தால் தான் அங்கே போக முடியும். ஆலயத்தை குறித்து கவலைப்படாமல், எதை குறித்து கவலைப்படாமல், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்து கவலைப்படாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் மேன்மையான சுதந்திரத்தை ஒரு நாளும் கொடுக்க மாட்டார், ஒரு நாளும் கொடுக்க மாட்டார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி, அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே நீர் கொடுத்த சுதந்திரத்துக்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை, a living hope for the freedom. 1 பேதுரு 1 அதிகாரம் 3-4 வரை, மீட்பினில்லாத ஆடுகள், ship without a shepherd. என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களையே நோக்கி பார்க்கிறேன். I look at those who tremble at my verse. என் வசனங்களுக்கு நடுங்குகிறவர்களாகிய அவர்களை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரும் வார்த்தைகளுக்கு நடுங்கட்டும். உடைய வார்த்தைகள் நடுங்கிற மக்களை ஆசீர்வதியும், நடுங்காத மக்களையும் இந்த வார்த்தையின் மூலம் நடுங்க வையும். மெய்ப்பனில்லாத ஆடுகளாய், ஏதோ ஓய்வு நாளுக்கு வர போறேன், ஆலயத்தை குறித்து அக்கறையற்று இருக்கிறேன் என்று இருக்கிற மக்கள் கர்த்தருக்கு மனமுந்து சந்தோஷமாய் ஆத்துமாக்களை கொண்டு வரவும், கர்த்தருடைய ஆலயத்தை பராமரிக்கவும் பிள்ளைகள் எடுத்து பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.